ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஐமினி 360. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுகிட்ட எப்பயுமே நீங்கள் கோபமாக பேசுறதாலையோ அவள் எப்பவுமே கோபமாக நடந்துக்கிறது மூலியமா அவளோட உடம்புக்குள்ளேயும் மனசளவுலையும் எந்த அளவில் பாதிக்கப்படுறா, உடல் அளவில் எந்த அளவில் பாதிக்கப்படுறா அப்படின்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் தொடர்ந்து நெகட்டிவ் வார்த்தைகளால் பேசிகிட்டே வந்தீங்கன்னா அவளோட பாடியில் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பாண்ட் ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் கோர்ட்டிசல் ஹார்மோன் அதிகமாக ஆரம்பிக்கும். பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகலாம், ஹார்ட் ரேட் அதிகமாகும், ஏன் சுகர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகும். அவள் பாடியில் தொடர்ந்து அலர்ட் மோட்லேயே இருக்கும், ரிலாக்ஸாக இருக்க முடியாது. பிரெயின் தொடர்ந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைங்க கூட பெருசாக தோணும். அதோட கான்சன்ட்ரேஷன் குறையும், மெமரி வீக் ஆகும், வேலை செய்ய முடியாது, மோட்டிவேஷனே இருக்காது வேலை செய்கிறதுக்கு. ஸ்ட்ரெஸ் ரொம்ப நாள் இருந்தது அப்படின்னா க்ரோனிக் ஃபேட்டிக் வரும், மென்டல் எக்ஸாக்ஷன் இருக்கும், டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி குறையும். பாடி தொடர்ந்து சொல்கிறது அவளுக்கு ஓய்வு வேணும், எனக்கு ரெஸ்ட் வேணும், அதை மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்கும் அவளோட பாடி. ஆனால் அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க. தென் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ்லாம் ஆரம்பமாகும். ஸ்ட்ரெஸ் மனசு மட்டும் கிடையாது, உடம்பையும் நேராக பாதிக்கும். முதல்ல மசில்லாம் டைட்டன் ஆகும். அதனால் ஆரம்பிக்கிறது என்னென்னா ஹெட்ஏக் வரும், மைக்ரைன், நெக் ஸ்டிஃப்னஸ், ஷோல்டர் பெயின் வரும், பேக் பெயின் கூட வரும். அப்புறம் நர்வோட சிஸ்டம் எல்லாம் பாதிக்கப்படும். அப்போது நர்வோட சிஸ்டம் பாதிக்கப்படுது அப்படின்னா பதட்டமாகும், இதய துடிப்பு அதிகமாகும், மூச்சு விடுறதுக்கு சிரமமாகும், செஸ்ட் டைட்டன் ஆகும், டிசீனஸாக இருக்கும். டைஜஸ்ட் சிஸ்டம் பாதிக்கப்படும். அதனால் அசிடிட்டி வரும், கேஸ் ப்ராப்ளம், ப்ளோட்டிங், வயிறு வலி, ஐபிஎஸ் ரிஸ்க் கூட இருக்குது. அப்புறம் இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா எனர்ஜி லெவல் குறையும், கண்டினியூஸாக டயர்டாகவே இருக்கும், பாடி ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போது நம்மலாம் சொல்கிறது என்னென்னா, நீ ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுறன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் உண்மையில் நடக்கிறது அவள் பாடி தான் ஓவராக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. பெண்களோட உடம்பு ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்னால தான் இயங்கிட்டுருக்கு. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஹார்மோன் சிஸ்டம்லாம் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். முதல்ல மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பாதிக்கப்படும். அதனால் நமக்கு பீரியட் டிலே, இர்ரெகுலர் சைக்கிள், சிவியர் கிராம்ப்பு, ஹெவி ப்ளீடிங்கு அல்லது வெரி லைட் பீரியடு, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா பிஎம்எஸ், மூட் ஸ்விங்ஸ்லாம் அதிகமாகும், இரிட்டேஷன் இருக்கும், எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டி இருக்கும், அதோட ஹேர் ஃபால்லாம் அதிகமாகும், ஸ்கின்லாம் ரொம்ப டல்லாக ஆரம்பிக்கும், முகத்தில் முகப்பருலாம் ரொம்ப வர ஆரம்பிக்கும், வெயிட் கூட அதிகமாக சடனாக இன்க்ரீஸ் ஆகும், அல்லது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக வெயிட் லாஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருந்தது அப்படின்னா பிசிஓஎஸ் ரிஸ்க் இருக்குது, ஃபர்டிலிட்டி இஸ்யூவும் இருக்குது. இதெல்லாம் சடனாக நடக்கிறது கிடையாது, இது ஸ்லோ ஹார்மோன் டேமேஜ் தான். அப்புறம் மென்டலி பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்காங்க. ஒரு பொண்ணு எமோஷ்னல் சப்போர்ட் இல்லாத போது மனசு மெதுவாக டயர்டாக ஆரம்பிக்குது. அப்போது ஆங்ஸைட்டி டெவலப் ஆக ஆரம்பிக்கும், பேனிக் அட்டாக் வரலாம், டிப்ரெஷன் ரிஸ்க் அதிகமாகும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப குறையும். அப்புறம் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க, எந்த ஃபீலிங்கை காட்டுனாலும் ரொம்ப அதிகமாக காமிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்றாங்க, நான் இம்பார்ட்டன்ட் கிடையாது யாருக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்காங்க. இதனால் எமோஷ்னல் எக்ஸஷன் வரும், அவங்களுக்கு உள்ள மோட்டிவேஷன் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் எல்லாமே குறையும், சுயமரியாதையை இழந்துருவாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. அவங்களுக்கு டபுள் ஃபேஸ் இருக்கும், ஒன்று ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. இது அவங்களோட கேரக்டர் கிடையாது. ஒரு பொண்ணை நீங்கள் ரொம்ப நாளாக கண்டினியூஸாக ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவளோட பிஹேவியர்லாம் மெதுவாக மாற ஸ்டார்ட் ஆகும். இது 3 ஸ்டேஜாக நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு, அவள் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பாள், அதிகமாக கோவப்பட்டுட்டே இருப்பாள், ஃப்ரீக்குவெண்ட்டாக ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாள், எமோஷ்னலாக ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாள் எதுக்கு எடுத்தாலும். தென் பேசுகிறது அது ரொம்ப கம்மி பண்ணிடுவா, ஃபீலிங்ஸ் எதையுமே ஷேர் பண்ண மாட்டாள், கம்யூனிகேஷன் வீக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இதை ஸ்டேஜ் 2வாக நம்ம வச்சுக்கலாம். ஸ்டேஜ் 3 பார்த்திங்கன்னா எமோஷ்னல் நம்ப்னஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இன் லைஃப், யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, சோஷியலி வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அவள் என்ன நினப்பாங்க அப்படின்னா, எதையும் சொல்லி இவங்கக்கிட்ட பயன் கிடையாது, ஒரு நாள் சடனாக அவள் பேசவே மாட்டாள், அந்த சைலன்ஸ் அதுதான் டேஞ்சர் ஸ்டேஜ்.
ஒரு பொண்ணு கோபமா பேசினா அது ஆட்டிடியூட் கிடையாது. அது அவளோட பெயின். அவ உள்ளுக்குள்ள ஹர்ட்டாக இருக்கலாம். ஒரு சிம்பிள் கொஸ்டின் சம்டைம்ஸ் ஒரு மனிதரை வந்து ரொம்ப சேவ் பண்ணும். அதனால அவளிடம் நீங்க கேளுங்க, உனக்கு என்னாச்சு, அவளை ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவளை லிசன் பண்ணுங்க, அப்புறம் ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவளுக்கு எமோஷ்னலி சப்போர்ட் கொடுங்க, கைண்ட்னஸ் காட்டுங்க. ஒரு ஹாப்பி உமன் அப்படின்னா ஒரு ஃபேமிலியே ஹாப்பியாக இருக்கும். அவள் ஒரு ஹாப்பி ஃபேமிலியை உருவாக்குவா. ஒரு ஹர்ட்டான உமன் வந்து ஃபுல் வீட்டையுமே சைலண்ட்டாக ஆக்கிடுவா. ஸோ ஒரு பெண்ணின் மனதை காப்பாற்றுவது ஒரு மனிதரை மட்டும் காப்பாற்றுவது அல்ல, ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தையும் காப்பாற்றுவது. நீங்கள் உங்கள் கூட இருக்கிற பொண்ணு, அது அக்காவோ தங்கச்சியோ இல்லை ஒய்ஃபோ அம்மாவோ யாராக இருந்தாலும் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.